அட கன்றாவிய கருமம் கருமம். எனக்கு தெரிஞ்சு உலகத்திலேயே மிகப்பெரிய சக்தி தாய் தான். தாய்க்கு நிகரான சக்தி, தாய்க்கு நிகரான ஒரு அன்பே கிடையாது அப்படின்னு தான் நம்ம இவ்வளோ நாள் பார்த்துட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட அந்த தாய்மார்களுக்கு இழிவு ஏற்படுத்துகிற மாதிரி சில ஜென்மங்கள் இந்த நாட்டில் வாழ்றது அப்படின்னு நினைக்கும் போது நம்மளுக்கு சரியான ஒரு கடுப்பாகுது, கோபம் வருது. அந்த அளவுக்கு நாம் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா பெண்களை பற்றி எந்த ஒரு விமர்சனம் பண்ண மாட்டோம். ஆனால் இன்றைக்கி சில விஷயங்களை பேச வேண்டியிருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, நேற்று ஒரு பேட்டி ஒன்று பார்த்தேன். யாரோட பேட்டிங் கேட்டிங்கன்னா, இப்போ ரீசெண்டாக கோவில் ஒரு சிறுமி வந்து பார்த்தீங்கன்னா பாலியல் துன்பத்துக்குள்ளாகப்பட்டு இப்போ இறந்து போச்சுல. அவங்க தாயாருடைய சகோதரி, அவங்க சொந்தக்காரங்களாம் சேர்ந்து அந்த ப்ரெஸ் பீப்புள்கிட்ட ஒரு பேட்டி கொடுக்குறாங்க. ஸோ அதை பார்க்கும்போது நமக்கு அவ்வளோக்குள்ள அதெல்லாம் நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிய வருது. அதாவது இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு என்ன தெரிஞ்சு கேட்டிங்கன்னா, அதாவது ஒரு தாயெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இமோஷனலாக பேசினாங்க. அதாவது உங்கள் அக்கா தங்கச்சி பிறந்த குழந்தைய மட்டும் அவ்வளோக்குள்ள தூக்கி குஞ்சுறீங்கல்ல, அப்போ எங்கள் வீட்டு பிள்ளை என்ன 10 மாதம் சுமந்த பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோவை ஸ்லாங்கில் வந்து பேசினாங்க. நான் உண்மையிலேயே இவ்வளோ நாளும் இது பேட்டியை பார்க்குற வரைக்கும் அவங்க தான் அந்த சிறுமியோட தாய் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அவங்க தாய் கிடையாது போல, அவங்க சொந்தக்காரங்களை ஒருத்தவங்க போல, இவங்களுக்கு ஆதலாக வந்தவங்க போல. அவங்க ரொம்ப வந்து இமோஷனலாக பேசியிருந்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு அந்த பெண் வந்து பார்த்தீங்கன்னா தங்களுடைய மனக்குமுறலையும் ஒரு தாயினுடைய வலியையும் அவங்க அவ்வளோக்குள்ள பார்த்தீங்கன்னா ரொம்ப இதாக இமோஷனலாக பேசினாங்களா. அதை பார்த்து நாமளே கொஞ்சம் இதாகிடுச்சு. உடனே நாமளே சொல்லியிருந்தோம், அதாவது அந்த வீடியோவில், அதாவது முதலமைச்சர் விஜய் அவர்கள் பதவி ஏற்றதுக்கு அப்புறமும் இப்படி சிறுமிகளுக்கு ஒரு பாலியல் துன்புறுத்தல் பார்த்தீங்கன்னா நம்மளால் ஏற்றுக்க முடியல. ஸோ யார் ஆட்சிக்கு வந்தாலும் இந்த மாதிரி தவறு நடக்கும், குற்றங்கள் வந்து எவனாவது ஒருத்தர் செஞ்சுட்டு தான் இருப்பான். ஆனால் அதுக்கு வந்து ரியாக்ட் பண்ணணும்ல. முதலமைச்சர் விஜய் பார்த்தீங்கன்னா இப்போ அங்கே நேரடியாக போக முடியாட்டாலும் ஒரு வீடியோ காலியாவது மக்கள் கூட நாங்கள் ஆதரவாக இருக்கோம் அந்த மாதிரி தெரிவிப்படுத்தணும் அப்படி இப்படின்னு நானே இப்போ சொல்லி பேசியிருந்தேன். அதுக்கப்புறம் முதலமைச்சர் விஜய் அவர்களும் அந்த சிறுமியோட தாயோட வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனில் ஆறுதல் கூறினார் அப்படின்னு நியூஸ்லாம் வந்துச்சு. ஆனால் இப்போ அந்த ப்ரெஸ் பீப்புள் அந்த மீடியில் அந்த சிறுமியோட தாய் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நீதி வேணும், என்கிட்ட அனுமதி இல்லாமலேயே என் குழந்தைய வந்து எரிச்சிட்டாங்க, என்கிட்ட கையெழுத்தே வாங்கலை அப்படி இப்படின்னு அது வந்து பார்த்தீங்கன்னா நீதி வேணும்னு கேட்டுக்கிட்டு அது பேசும்போது தான் எனக்கு ஒன்றுன்னு புரியுது. அப்போ அந்த பெண் வந்து பார்த்தீங்கன்னா சிறுமியோட தாய் கிடையாது, இதுதான் தாய் போல. ஆக்சுவலாக நேற்று கமெண்ட்ஸ்லேயே நிறைய பேர் போட ஆரம்பிச்சிட்டாங்க, அண்ணா இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது, அந்த சிறுமியோட தாய் வந்து பார்த்தீங்கன்னா போதையிலே கிடந்திருக்காங்க, அந்த பிள்ளையா ஒழுங்காக கவனிக்கலை, அது அந்த பிள்ளை காணா போன கூட தெரியாது, அவ்வளோக்குள்ள போதையில் இருக்காங்க, அவங்க வந்து சாராயம் குடிப்பாங்களா போல, ஸோ மது குடிக்கிற பழக்கம் இருக்குது போல அந்த தாய்க்கு, அது மட்டும் இல்லாமல் வேறு தப்பான இதுவும் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட்ஸில் போட்டிருந்தாங்க. சரி, நம்ம எதுவும் தெரியாமல் பேசக்கூடாதுல்ல. ஆக்சுவலாக இந்த ப்ரெஸ் மீட்டில் அந்த ப்ரெஸ் பீப்புள் கேட்குற கேள்வியிலே நமக்கு புரிஞ்சிக்க முடிச்சு. நான் சரியான கேள்வியை கேட்கும் போது, ஒரு தாய் ஒரு குழந்தைய வந்து நேற்று தான் பார்த்தீங்கன்னா இறந்துருக்குன்னா அதனுடைய வலின்னு ஒன்று இருக்குல்ல, பரிதோப்புன்னு ஒன்று இருக்குல்ல, அது கொஞ்சம் கூட அந்த பேச்சில் அதனுடைய குரல் இல்லைங்க. எனக்கு நீதி வேணும், எனக்கு நீதி வேணும். இவங்க கேட்குறாங்க, என்னம்மா உனக்கு நீதி வேணும் அப்படின்னு கேட்டால், என்கிட்ட கேட்காம என்கிட்ட கையெழுத்து வாங்காமல் பிள்ளைய வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சிட்டாங்க. ஏம்மா, அதாவது தாய் தகப்பன் 2 பேருக்குமே ஒரு குழந்தைங்க மேலே வந்து உரிமை இருக்குது. அதில் 2 பேரும் ஒருத்தன் கையெழுத்து போட்டாலே போதும். தகப்பனார் கையெழுத்து போட்டிருக்காரு, அவங்க அனுமதியும் கொண்டு போயிருக்காங்க. எப்பவுமே வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணால் அந்த இதை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் வச்சுட்டு இருக்க மாட்டாங்க, உடனே கொண்டு போதும். அவ்வளோ நேரம் அதை பண்ணும் போதெல்லாம் பார்த்துக்கிட்டு இப்போ வந்து எல்லாத்துக்கும் ப்ரெஸ் பீப்புள் கூட்டி எனக்கு நீதி வேணும். இல்லை, எனக்கு என்ன சரியான கோவம்னா, அந்த ப்ரெஸ் பீப்புள் கரெக்டாக கேட்குறாங்க. அதாவது ஏம்மா நீங்கள் வந்து போதையில் இருந்தீங்களாமே, அதாவது நீங்கள் வந்து மது குடிக்கிற பழக்கம் இருக்காமே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதாவது நான் குடிக்கல அப்படிங்கிற வார்த்தையை கூட அது ஒழுங்காக சொல்ல மாட்டேங்குது. அதாவது என் மேலே பழிய போடுறாங்க. நான் வந்து இப்படி நீதி கேட்டவுடனே இப்போ வந்து என் மேலே பழிய போடுறாங்க, திருப்பி போடுறாங்க. ஏன் ஒரு வீட்டில் பாட்டு இருந்தால் ஆம்பளை குடிக்க மாட்டேன்னா, வீட்டில் நான் மட்டுமா இருக்கேன், அந்த ஆம்பளை இருக்கானா அப்படி இப்படின்னு அது பேசுது. எனக்கு அதை பார்க்கும்போதே சீன் போன ஆகிப்போச்சு. என்னடா இது இப்படிலாம் இருக்காங்க. ஒவ்வொருத்தனும் குழந்தை இல்லாமல் எவ்வளோ பேர் பார்த்தீங்கன்னா தவம் கிடக்கிறாங்க. அதுவும் ஒரு பெண் குழந்தைங்கிறது வரம். அப்படிப்பட்ட ஒரு பெண்களுக்கு கிடச்சியும் என்னத்தை சொல்லன்னு தெரில. அவ்வளோக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு போதைய பொருள் ஒரு பெண் குழந்தையை சரியாக கவனிக்காமல் இப்போ அந்த உயிரே போச்சு. இப்போ வந்துக்கிட்டு என் பிள்ளைக்கு நீதி வேணுமா, நீதி வேணும், என்ன நீதி வேணும். அப்புறம் இன்னொன்று, அதாவது ஒரு பையனையும் நேரத்தை தராமல் அவங்க அப்பா கூப்பிட்டு போயிட்டாரு, என் பிள்ளையும் போச்சு, என் பையனும் ஒரு இந்த மாதிரி ஜென்மத்துட்டு எவனா விட்டுட்டு போவானா நான் கேட்கேன். அந்த ஆளுக்கு உண்மையில பாசம் இருக்குது. ஒரு பிள்ளைகளை தவிர இடத்துல பையனையும் வளர்த்துன்னு பார்ப்பாரா? அவர் கூட்டு தானே போவார். முதல்ல எனக்கு தெரிஞ்சு இந்த சிறுமியோட தாய் இருக்குல்ல, அதையும் அது பக்கத்தில் ஒன்று உட்காந்து பேசிகிட்டு இருக்காது, சிறுமியோட தங்கச்சி சகோதரியா. அது ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைய பரிதவிச்சு அந்த இதாகிட்டுல அதனுடைய வழி கூட தெரியாமல், அதாவது எங்களுக்கு வந்து முதலமைச்சர் கொஞ்சம் கூட ஆறுதலே தெரிவிக்கல, எங்களுக்கு முதலமைச்சர் ஒரு ஆறுதலும் தெரிவிக்கல அப்படின்னு அன்னைக்கு முந்தின நாள் பேச்சு. அப்போ நான் வந்து அதை வந்து ஏதோ வேற மாதிரி நம்ம நினச்சிட்டோம். நான் ஆக்சுவலாக இந்த நியூஸ்லாம் தெரியாது. உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு இமோஷனலாக தான் பேசணுன்ட்டு. ஆக்சுவலாக இப்போ நினச்சா சிரிப்பு தான் வருது. அப்போ கூட இது வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த பிள்ளையை பருதி கொடுத்தோம், அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த குற்றவாளி தண்டனை கொடுக்கணும்னா அது கேட்கல. ஏன்னா இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆதரவு தெரிவிக்கல அப்படின்னு சொல்லும் போது இவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா அந்த முதலமைச்சர் வந்து இந்த விஷயத்தில் ஏதாவது நம்மளுக்கு பண்ணணும், ஆதாயம் கிடைக்குன்னு தான் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. முதல்ல எனக்கு தெரிஞ்சு அந்த சிறுமியோட தாயையும் அந்த சகோதரி அஸ்தியா 2 பேரையும் குடிச்சு விசாரணை பண்ணுங்க. எல்லாருமே வெளியே வரும். கிட்டத்தட்ட எல்லா குற்றத்துக்கும் காரணமாகவே இவங்க இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது.
இல்லை என்ன மாதிரி ஜென்மங்கள் இருக்காங்க பாருங்க நம்ம நாட்டில். இப்படிலாம் கூட பெண்கள் இருப்பாங்களா அப்படிங்கிற அளவுக்கு, அதாவது போக போக நம்ம நாடு எதை நோக்கி பயணிச்சுட்டு இருக்குன்னே தெரில. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்துருப்போம் அபிராமின்னு ஒரு, அது அபிராமின்னு தான் நினைக்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த கள்ளத்தொடர்பு வந்துட்டு பெத்த பிள்ளைங்களே வந்து பார்த்தீங்கன்னா விஷம் கொடுத்து 2 சின்ன குழந்தைங்கள ஒரு பிரியாணி மாஸ்டர் கூட போனதில் தெரியுமில்ல. இப்போ வந்து அது கூட ஒரு, அதாவது நிரந்தரமாக சாகும் முறை ஏதோ 1000 கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கேஸ்லாம் பார்த்துருப்போம்ல. ஸோ கிட்டத்தட்ட இதுவும் அதே மாதிரி தான் எனக்கு தோணுது. என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரில. இல்லை ஒரு பெண்கள், அதாவது சில இடங்கள்ல நம்ம கேள்விப்பட்டிருப்போம், தகப்பன் கூட வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு சரியான ஒரு பாதுகாப்பு இல்லாமல் அப்படி கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குடிச்சிட்டு அப்படி வந்து ஒரு மாதிரி அலைவான் அப்படிங்கிறத நம்ம சமூகத்தில் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இப்படி ஒரு தாய் இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா போதையை போட்டுக்கிட்டு இப்படி வந்து அஜாக்கிரதையாக இருந்துக்கிட்டு இப்போ இந்த ஒரு பிள்ளையோட உயிரே போயிடுச்சு. அப்போலாம் சமூகத்தில் பெண்கள் எந்த மாதிரி இருக்காங்க பாருங்க. அதாவது நம்ம ஒட்டுமொத்தமாக எல்லா பெண்களையும் நம்ம குறை சொல்லக்கூடாது. ஆனால் இந்த மாதிரி ஒரு பெண்களும் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இந்த சமூகத்தில் தெரியப்படுத்தணும். ஏன்னா சும்மா வந்து எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட்டே எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னா அவங்களால என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. எவ்வளோக்குள்ள தான் அவங்க வந்து பாதுகாப்பு முடியும். முதல்ல ஒரு ஒரு பேரண்ட்டாக நம்மளுக்கு நம்ம பிள்ளைங்க மேலே ஒரு தனி கவனம் செலுத்தணும். ஒரு நம்ம வந்து அக்கறையாக இருக்கணும்ல. அதுவே இங்கே இல்லையே. நம்ம ஒன்றும் சும்மா ஒன்று குச்சம் காட்டல. அந்த ப்ரெஸ் பீப்புள் அதை கேட்கும் போது, ஏம்மா நீங்கள் வந்து என்ன சொல்றீங்க, முதல்ல கூல் ட்ரிங்க்ஸ்ல எங்கள் கணவர் வந்து தெரியாமல் அந்த மது வந்து கலந்துருக்காரு, அது தெரியாமல் நான் குடிச்சிட்டேன் அப்படின்னீங்களே, எவ்வளோ குடிச்சிங்க அப்படி கேட்கும்போது, ஒன்று அதை குடிக்காதவங்க யாராவது குடிப்பாங்களா? அதாவது சொல்லியிருக்கு அப்படி. அதாவது இல்லை நான் வந்து 1 மடக்கு குடித்தேன், அதாவது வாயில் ஊற்றுனா தெரிஞ்ச உடனே நான் வாயில் வச்சிட்டேன், அதுக்குள்ள 1 மடக்கு உள்ளே போயிட்டு, சரி அதில் வந்து போதை எவ்வளோ நேரம் கேட்டிங்கன்னா அது ஒரு 2-3 மணி நேரம் போதை இருந்துச்சு. 1 மடக்கு கூல் ட்ரிங்க்ஸ் கலந்தது 1 மடக்கு உள்ளே குடிச்சிட்டு அது தெரிஞ்ச உடனே அவங்க வந்து வச்சிட்டாங்கன்னா, ஸோ அதனாலேயே அந்த 1 மடக்கு உள்ளே போனதுலேயே 2-3 மணி நேரம் அவங்களுக்கு போதையாகவே இருந்துச்சா, எதுவுமே தெரியலையா. இதுலேயே போதும், அதுவே வாக்குமூலம் கொடுத்துட்டு இன்னும் கூப்பிட்டு வச்சு 2 விசாரணை சரியாக பண்ணால் ஒட்டுமொத்த உண்மையும் வெளியே வந்துடும். ஏன் அந்த பெண்ணுக்கு இப்படி அனுப்பிச்சு அப்படின்னு. ஸோ இந்த விஷயத்தில் அந்த சிறுமியோட தகப்பனை நம்ம பாராட்டி ஆகணும். அந்த ஆள் வந்து கைப்பிடியே தான் ஒரு பிள்ளை இன்னொரு பையன் இருக்காங்க அதை கூட்டே போயிட்டார். அது ரொம்ப ரொம்ப சரியான விஷயம். இந்த மாதிரி ஜென்மத்துக்கிட்ட அந்த பையனையும் கொடுத்தா நாளைக்கு இடைஞ்சலாக இருக்கான்ட்டு எதை வேணால் பண்ண வாய்ப்பு இருக்குல்ல. ஸோ நம்மலாம் படத்தையும் மிஞ்சிடுவாங்க போல் நட்சத்திரத்தில் அந்த அளவுக்கு போயிட்டுருக்கு. ஸோ நாடு நாசமாக போயிட்டு இருக்குங்கிறது இதான் காரணம். இல்லை இவ்வளோக்குள்ள கேவலமாக நடந்துக்கிட்டு இன்னும் உட்காந்துட்டு பெருசு மீப்பில் கூட்டிகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதை வேற பெருசாக போகிறாங்க. சிறுமியின் தாய் வந்து பார்த்தீங்கன்னா போராட்டம், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா முறையிடுறாங்க, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அனுமதி இல்லாமல் குழந்தைய வந்து பார்த்தீங்கன்னா எரிச்சிட்டாங்கன்னு சொல்லி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அது பண்ணுறாங்க இது பண்ணுறாங்கன்னு அதை ஒரு பெரிய நியூஸாக போய்கிட்டு உள்ளே போய் பார்த்தா கார் துப்புற மாதிரி இருக்குது. என்னத்தை சொல்கிறது, இதில் என்ன நீதி வேணுமான்னு கேட்குறேன். அந்த அம்மாவுக்கு என்னதான் நீதி வேணும்னு கேட்குறேன். போதையை போட்டுக்கிட்டு பெத்த பிள்ளையை சரியாக பார்க்க முடியாமல் இவ்வளோக்குள்ள ஒரு பிள்ளையோட உயிரை போயிட்டு இன்னும் அதான் பிடிச்சாச்சு அவனுங்க இது பண்ணியாச்சு அவனுக்கு உச்சபட்ச தண்டனை கொடுக்க போகிறாங்களா, அதுக்கு மீறி என்ன நீதி வேணும்னு கேட்குறேன். ஏன் கூட அந்த மக்கள்லாம் நிற்பாங்க, ஆதரவு நிற்பாங்க. நேற்று உன்னுடைய சுயரூபம் என்ன, உன்னுடைய உண்மையான முகம் என்னங்கிறது யாருக்கும் தெரியாது. அதனால எல்லாரும் வந்து பருகி வச்சு போயிட்டு அந்த மாதிரி பெண்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோக்குள்ள தங்களுடைய மனக்குமுறையில், ஏன்னா ஒவ்வொரு வீட்லையும் பெண் குழந்தைகள் இருக்குல்ல, ஸோ அந்த வழியில் வந்து உங்களுக்கு ஆதரவு நின்னாங்க. ஸோ இப்போ தான் தெரிஞ்சு போச்சா ஊர்வலத்துக்கே உங்களுடைய லட்சணம் என்ன அப்படின்ட்டு. போதையை போட்டுக்கிட்டு ஒரு பிள்ளை சரியாக கவனிக்க முடியாமல் இந்த லட்சணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீதி வேணுமா, நீதி. ஸோ இப்படி தான் நிறைய விஷயங்களில் தப்பு நடந்துக்கிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லை, ஒட்டுமொத்தமாக இந்த விஜயவருடைய ஆட்சியை வந்து பார்த்தீங்கன்னா களங்கம் விளைவிக்கணும். இந்த ஆட்சி சரியாக இல்லை, சட்டம் ஒழுங்கு சரியில்லை, தொடர்ந்து கொலை குற்றங்கள் கொள்ளை அடிக்குது கற்பழிப்பு அப்படி இப்படி நிகழ்ச்சி நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆட்சியை வந்து கவிழ்க்கிறதுக்கு ஏகப்பட்ட தீய சக்திகளை ஒன்று கூட்டிட்டாங்க. ஸோ எங்கே எது நடந்தாலும் உடனே எடுத்து, அதாவது எதிர்கட்சிகள் எப்படியும் அப்படி தானே இருக்கும். இவர் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா வந்திருக்காரு, 2 வருஷத்தில் கட்சி ஆரம்பிச்சு 75 வருட ஆலமர கட்சி 60 வருட ஆண்ட கட்சியெல்லாம் அடித்து ஓட விட்டுருக்காருன்னா அப்புறம் அவங்க அதை எப்படி ஏற்றுக்க முடியும் அவங்களால. ஸோ ஒரு நேற்று வந்த சின்ன பையன் நம்மளுடைய இத்தனை வருட அரசியலுக்கு ஆப்படிச்சானே அப்படிங்கிற மாதிரி ரிவெஞ்ச் எடுத்து இந்த ஆட்சியை கலைக்கிறதுக்கு என்னென்ன உண்டோ ஒட்டு மொத்தமாக சேர்ந்துக்கிட்டு எல்லாம் பண்ண ஆரம்பிக்காங்க. ஸோ இதெல்லாம் எப்படி முறியடித்து விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா 5 வருஷம் ஆட்சியை கொண்டு நிலைநிறுத்த போகிறார் அப்படிங்கிறதான் இப்போ வந்து பயங்கர ஒரு திகிலாக போயிட்டுருக்கு. ஏன்னா இப்போ நான் பேசிகிட்டு இருக்க இந்த நேரத்தில் கூட ஏகப்பட்ட குற்றங்கள் நடந்துகிட்ருக்கு. அதாவது மதுரையில் ஒரு சிறுவனை வெட்டி கொலை பண்ணியிருக்கதா ஒரு நியூஸ் வந்துட்டுருக்கு. அப்புறம் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு சிறுமி இஸ்லாமிய சகோதரி வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது பாலியல் துன்புறுத்தலாக்கப்பட்டதாக அதுவும் ஒரு நியூஸ் வந்துட்டுருக்கு. ஸோ இப்படி வந்து பார்த்திங்கன்னா டெய்லி ஒன்று வந்துக்கிட்டே இருக்குது. இது எப்படி வந்து பார்த்திங்கன்னா விஜயபால் பதவி வச்ச உடனே சொல்லி வச்ச மாதிரி எப்படி அனைத்து குற்றங்களும் ஒன்றா நடக்குன்னு தான் நம்மளால் யோசிக்கவே முடியல. ஸோ எனக்கு என்னன்னா மரண தண்டனை கொடுத்துருங்க. இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் பெண் பிள்ளைய சீரழிக்கிறவனுக்கெல்லாம் மரண தண்டனை கொடுங்க, என்கவுண்டரில் போடுங்க. இப்படி 4-5 பேரை போட்டு நியூஸில் வந்தால் தான் நல்லாயிருக்கும். சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கும், பயம் வரும் அவ்வளோ இருக்கும். ஸோ அப்படி இல்லைன்னா
நீங்கள் வந்து வாய் பேச மாட்டீங்க, நீங்கள் எதுவுமே அவ்வளோ சீக்கிரம் ஆக்ஷன் எடுக்க மாட்டீங்க அப்படின்னு ஒரு மக்கள் மனசில் கொண்டு போய் சேர்த்துருவாங்க. ஆல்ரெடி ரெடி பண்ணிட்டாங்க இங்கே உள்ள எதிர்கட்சிகள்லாம். ஸோ அதனால் சீக்கிரமாக ஏதாவது ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபயராக ஒரு ஆக்ஷனாக ஒரு முடிவெடுங்க. ஓகேவா? சரி, இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு, நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்க, ஸோ அப்படிங்கிறத நம்முடைய கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம அடுத்த கட்ட அரசியல் நிகழ்வு பார்த்து நம்முடைய வீடியோ வரும். ஓகேவா? வெயிட் பண்ணுங்கள். பாய்.